ஜுவல்லரி, கோல்டு, ஷேர்ஸு, பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங்ஸ், அப்புறம் வந்து ஸ்கல்ப்சர்ஸ், சிலைகள், இது எல்லாமே வந்து அசையும் சொத்து கணக்குல தான் லிஸ்ட்ல கொண்டு வராங்க. இப்ப இது நான் வந்து ஒருத்தருக்கு கிஃப்டாவோ இல்ல வந்து அதோட மார்க்கெட் ரேட்டை விட கம்மியா நான் கொடுக்குற பட்சத்துல யாருக்கு நான் கொடுக்குறேனோ அவருக்கு இது டாக்ஸ் வரும். ஸோ 50,000 ரூபாய்க்கு மேல இந்த பொருட்களோட ரேட் வந்து 50,000 ரூபாய்க்கு மேல இருந்து நான் ஒரு மூணாவது நம்பர், என் சொந்தக்காரர் இல்லாம மூணாவது நம்பருக்கு வந்து நான் கொடுக்குற பட்சத்துல 50,000 ரூபாய்க்கு மேல நான் கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு அவர் வந்து டாக்ஸ் கட்டணும். கிஃப்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டாவது, நான் கொடுக்குற பொருளோட ரேட்டு, சந்தை மதிப்பு, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். சந்தை மதிப்பு வந்து 1,00,000 ரூபா, நான் கொடுக்குறப்ப நான் வந்து ஒரு 50,000-60,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். அப்போ எங்க வித்தியாசம் வந்து நான் கொடுத்ததை விட சந்தை மதிப்பு அதிகமா இருக்குன்றதுனால சந்தை மதிப்புக்கு தான் அந்த பொருள் யாரு என்கிட்ட வாங்கிட்டு போனாரோ அவர் வந்து டாக்ஸ் கட்டணும்.